ஸோ இன்னைக்கு இந்த ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதை பற்றினதான் விஷயம் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த பர்டிகுலர் செஷன் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் பையோ செல்லோ பண்ணுறதுக்கான ஒரு செஷன் கிடையாது. இது ஒரு முழுக்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செஷனாக தான் இருக்க போகிறது. ஸோ அதனால இது வந்து இந்த ரீட்டை வாங்குங்க, இந்த இன்வீட்டை வாங்குங்க, இதை வித்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கான செஷன் கிடையாது இது. ஸோ இதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அஜெண்டாவில் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் ஒரு ஓவர்வியூ, குளோபல் லெவலில் எப்படி இருந்திருக்கு, இந்தியாவில் எப்படி வந்திருக்கு, இந்தியாவில் இது எப்போலேருந்து இருக்கு, ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் எப்படி பணம் சம்பாதிக்குது, எப்படி அதை நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது, இதில் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், இதில் என்ன மாதிரியான நம்ம போர்ட்ஃபோலியோவில் இது எங்கே ஃபிட் ஆகும், ரீட் அண்ட் இன்வெட்டை யார் ரெகுலேட் பண்ணுறாங்க, எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு, எதெல்லாம் கீ ரீட்ஸ் அண்ட் கீ இன்வெட்ஸ் இன் இந்தியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் கீ ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ்ங்கிறத மட்டும்தான் சொல்ல போகிறோமே தவிர எதெல்லாம் நீங்கள் வாங்கணும் விற்கணுங்கிறது சொல்ல போகிறது கிடையாது. இதை எப்படி எவாலுவேட் பண்ணுறது, ஒரு ரீட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ரீட்டில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். டாக்ஸ் ஸ்ட்ரக்சர், நான் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வெறும் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் ஐ எம் நாட் அ டாக்ஸ் எக்ஸ்பர்ட். அதனால நீங்கள் ஒரு டாக்ஸ் அத்தாரிட்டி, ஒரு ஆடிட்டர், உங்களுடைய டாக்ஸ் பர்சன் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களையோ இல்லை உங்கள் ஆடிட்டரையோ பார்க்கறது பெட்டர். பட் இதில் வெறும் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறோம். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இதில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எவ்வளவு வருமானம் தர்றது எக்ஸிஸ்டிங், நான் சொன்ன மாதிரி கீ ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ், அது எப்படிப்பட்ட வருமானத்தை இது வரைக்கும் தந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்க்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக என்னுடைய பகுதி வந்து கொஞ்சம் ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை நம்ம நிறைய நேரம் தேர்ந்தெடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வாட் ஆர் ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ்? பெரும்பாலானவங்க சென்னையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை தமிழ்நாட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மால், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ரொம்ப பரிச்சயமா இருந்திருக்கும். மாலுக்கு போயிருப்போம். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் கமர்ஷியல் ஆஃபீஸ் ஸ்பேஸ், லார்ஜ் சைஸ் பில்டிங்ஸ், இந்த மாதிரி இடங்கள்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கும். இந்த மாதிரி இடங்களை நம்ம வெறும பார்த்துருக்கோம். ஒரு இண்டிவிஜுவலா நம்மளால ஒரு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியை ஒரு வீடா வாங்க முடியும் நம்ம வசிக்கிறதுக்கு. ரெண்டாவதா ஒரு வீடு வாங்கினா வாடகை வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக சில பேர் வாங்குவாங்க. ஆனா அந்த வாடகை வருமானம் நம்ம போடுற முதலீட்டுல எத்தனை % இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலும் கவனிக்கிறது இல்லை. பிகாஸ் நமக்கு சொத்தா வந்து சேர்ந்துடுறதுனால சொத்தினுடைய மதிப்பு உயரும் அப்படிங்கிற நம்பிக்கையில, உயர்றதுதான் இல்லைன்னு சொல்லல, பட் வாடகை வருமானம் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வர்ற வாடகை வருமானத்துக்கும் நம்மளோட இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல தான் இருக்கும். பெரும்பாலான சமயங்கள் 5-6% இந்தியாவில் இன்ஃபிளேஷன் இருக்கு. ஆனா இந்த வாடகை வருமானம் நம்ம போடுற முதலீடுல பாத்தீங்கன்னா ஒரு 3-4% இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அன்லஸ் நீங்க ரொம்ப பழைய வீடு வச்சிருந்தீங்க, ரொம்ப கீ ஏரியால வச்சிருந்தீங்க அப்படின்னால ஒழிய, இப்ப கரண்டா வாங்குறீங்க அப்படின்னா நீங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வர்ற வாடகைக்கும் ஒரு 3%-4% அதிகபட்சம் இந்த ரேஞ்சில தான் இருக்கும். அது இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாது. இந்த மாதிரி சமயத்துல இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அசட் கிளாஸா இங்க உருவெடுக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸ் ஸ்பேஸோ, மால்ஸ், எவ்வளவு பேர் வடபழனியில இருக்கிற அந்த நெக்ஸஸ் ஃபோரம் மால், விஜயா ஃபோரம் மால் போயிருப்பீங்க. இந்த விஜயா ஃபோரம் மால் வந்து நெக்ஸஸ் ட்ரஸ்ட்னு இருக்கிற ஒரு ரீட் தான் அதை ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோரம் மாலுக்கு போறோம், ஆஃபீஸ்க்கு போறோம், இதையெல்லாம் நம்ம ஓன் பண்ணணும்னு நினைச்சிருக்கோமா? அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதை ஓன் பண்ண முடியுமா? அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ், அவ்வளோ பெரிய விஷயங்களை நம்மளால ஓன் பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் நமக்கு ஃபிராக்ஷனல் பையிங் மூலமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க. அது என்ன ஃபிராக்ஷனல் பையிங் அப்படின்னா, இந்த மாதிரியான மால்ஸையும் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸையும் மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல இருக்கிற இந்த மாதிரி மால்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸஸை ஒரு ட்ரஸ்ட் மூலமா உள்ள கொண்டு வந்து அதை நம்பர் ஆஃப் யூனிட்ஸா பிரிச்சு அதை எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த மால்ஸ் அண்ட் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல வர்ற வருமானத்துல செலவுகள் போக மீதி இருக்கிற லாபத்துல 90% எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது செபி விதி. இதெல்லாம் நம்ம வர்ற ஸ்லைட்ல பார்க்கலாம். பட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கும் முதல்ல இது வர வேண்டிய அவசியம் என்னன்னா,
இந்த முதலீடுகள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அசட் கிளாஸ் கண்டிப்பா நம்ம வாடகை வருமானம் வர்றதை தாண்டின வருமானம், அதாவது இன்ஃபிளேஷன் தாண்டின ஒரு வருமானத்தை நிச்சயம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஹிஸ்டரி அப்படிதான் சொல்றது. 6% வரைக்கும் இதுவரைக்கும் இருக்க காலகட்டத்துல 6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ரீட்ஸும் இன்வீட்ஸும் இருக்கு. அதை நம்ம வர்ற ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுதான் ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வர ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்றது ஃபர்தர் அப்படின்னா, இன்வெஸ்டார்ஸ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்லயும் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு சின்ன அளவுல இருக்கிற முதலீடு பணத்தை கூட வச்சுக்கிட்டு முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுல ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இந்த ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் ஏற்கனவே செபி ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால இந்த நிறுவனங்கள் நிச்சயமா வருமானம் தரக்கூடிய முதலீடுகள்ல தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு. அதாவது இப்போ நான் ரீட் ஓபன் பண்றேன், இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னா, நான் பாட்டுக்கு சும்மா ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு நான் ரீட் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நீங்க கொடுக்கக்கூடிய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஆர் மால்ஸா இருக்கட்டும் ஆர் டேட்டா சென்டர்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது இன்கம் ஜெனரேட்டிங் அசட்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கிளாஸ். ஸோ அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல. அண்ட் எல்லாத்துக்கும் மேல இந்த ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் வந்து லிக்விடிட்டியும் ஃபிளெக்சிபிலிட்டியும் கொடுக்கறது இன்வெஸ்டர்ஸ்க்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்தியா வந்து பொருளாதாரத்துல 4வது பெரிய நாடு உலகத்துல. 4வது பெரிய நாடுன்னா சமீபத்துல நம்ம ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வந்தது. ஆனா இந்த முதலீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 10வது இடத்துலதான் இருக்கும். நம்மளை விட சின்ன நாடான சிங்கப்பூர், சவுத் கொரியா, இவங்கெல்லாம் நம்மளை விட முந்தின இடத்துல இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பார்ட்டிசிபேஷன் வெறும் 8% தான் இருக்கு. மொத்த 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல வெறும் ஒரு 11 கோடி பேர் தான் ஈக்விட்டி மார்க்கெட்லயே டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் வர்றது. அதுலயும் ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் பாத்தீங்கன்னா 1% கூட இருக்காது. அந்த 11%ல 10% கூட இருக்காது. ஸோ இதற்கான விழிப்புணர்வும் இந்த அசட் கிளாஸ் எப்படிப்பட்டது, இது ஏன் நமக்கு இருக்கணும், ஒரு நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஒரு அங்கம் வகிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது மூலமா அதனுடைய பலனை அனுபவிக்க முடியும். அதுதான் இதனோட முக்கியமான விழிப்புணர்வு கூட்டத்துக்கான முக்கிய காரணம். அதுதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இந்த கான்செப்ட் புதுசு. ரீட்ஸ் இன்வெட்ஸ் இந்த 2 கான்செப்டுமே இந்தியாவுக்கு புதுசு. ரீட் அதுலயும் குறிப்பா வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2019 எம்பசி ரீட்டுங்கிற நிறுவனம் தான் ஃபர்ஸ்ட் 2019 வந்தது. இன்வெட் கொஞ்சம் முன்னாடி 2017 ஐஆர்பி அண்ட் இந்தியா கிரிட் ட்ரஸ்ட், இது ரெண்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தது. ஸோ ஆனா இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உலக அளவுல பாத்தீங்கன்னா 65 வருஷமா 1960லயே அமெரிக்கால வந்து எடுத்து இன்னைக்கு தேதியில 40 கண்ட்ரில ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் பாப்புலர். இந்தியாவுக்கு கொஞ்சம் லேட் தான், பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது இப்ப வந்திருக்கு. இதனுடைய முழு பிரதிபலன்களை புரிஞ்சுக்கிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கம் ஏர்னிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் முதலீடு பண்ண முடியும். இதுல ரியல் எஸ்டேட் மாதிரி நான் வந்து ஒரு இடம் வாங்குறேன், அந்த இடத்து மூலமா எனக்கு வாடகை வருமானம் வருது. வாடகை வருமானம் கம்மியா இருந்தா கூட இடத்தோட விலை உயரும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாடகை வருமானம் கம்மியா இருந்தா கூட நம்ம கம்முன்னு இருக்கோம். ஆனா அந்த ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் அப்படி கிடையாது. நீங்க வாங்குறதே இன்கம் ஜெனரேட் பண்றதுக்காக தான். கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆறதுங்கிறது உங்களுடைய வருமானம் எவ்வளவு அளவு வருஷம் உயர்றதுங்கிறத பொறுத்து இதனுடைய கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்கும். அப்கோர்ஸ் இதனுடைய வேற சில கான்செப்டும் இருக்கு, அது நான் என்னோட பின்னாடி வர்ற ஸ்லைட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ரியல் எஸ்டேட் அளவுக்கு இருக்காது. பிகாஸ் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான விஷயம் ஒண்ணு. ஸோ தினம் நீங்க பாத்துக்க முடியும் உங்களுடைய ரீட்டோடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்தந்த ரீட்டோ இன்வீட்டோ வெளியிடுவாங்க. பட் கேபிட்டல் அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது முழுக்க
உங்களுடைய ரீட்டோ உங்களுடைய இன்வீட்டோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, அவங்களுடைய வருமானத்தை எப்படி அவங்க பெருக்கிக்கிட்டே போறாங்கிறத பொறுத்து அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும். அதனால கேபிட்டல் அப்ரிசியேஷன் டெஃபினட்டா இருக்குங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் ரெகுலரா இன்கம் தரக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் இது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். இது எப்படி வாங்குறது அப்படின்னா, இது வந்து ரெகுலரா ஈக்விட்டி மாதிரி ஒரு ஸ்டாக் மாதிரி பிஎஸ்சி என்எஸ்சில ரெண்டுத்துலயுமே ட்ரேட் ஆகுது. அதனால நீங்க ஒரு ஸ்டாக் மாதிரியே வாங்கலாம். இது வந்த புதுசுல ரீட் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த 2019 இருந்து 2021 வரைக்கும் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி ரொம்ப பெரிய அளவுல தான் வாங்க முடியும். சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு 200 குவான்டிட்டி தான் மினிமம் வாங்க முடியும், ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். இன்ட்ரடியூஸ் பண்ண புதுசுல ரீட்லாம் வந்த புதுசுல எம்பசி ரீட்லாம் வந்து அப்போ 300 ரூபாய் வந்தப்போ நீங்க ஒரு ரீட் வாங்க முடியாது, ஒரு எம்பசி ரீட் வாங்க முடியாது. 200 தான் மினிமம் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை முன்னாடி இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்போ நீங்க ஒரு எம்பசி ரீட் கூட வாங்கலாம். எல்லா எக்ஸிஸ்டிங் என்னென்ன ரீட்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகுதோ எல்லாமே ஒரு யூனிட் கூட வாங்கலாம். அதாவது 300 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். இப்போ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ரெகுலேஷன்ஸை. ஸோ ட்ரேட்ஸ் லைக் ஸ்டாக், இதுல ஈக்விட்டி எப்படி வாங்குறதோ அது மாதிரியே இதையும் ஸ்டாக் மாதிரி இதையும் வாங்கலாம். ஒரு யூனிட்டா கூட வாங்கிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீட்ஸ் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், மால்ஸ், ஹோட்டல்ஸ், டேட்டா சென்டர்ஸ் இதுலலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க எப்படி இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன 80% வந்து இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய சொத்துக்கள்ல தான் முதலீடு பண்ணணும் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இந்த மாதிரி கமர்ஷியல் பில்டிங்ஸை வாங்குறதுனால இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸை ரெண்ட்டுக்கு விட்டு ரெண்டல் இன்கம் வாங்குவாங்க. அந்த ரெண்ட்டுக்கு வர்றவங்களோட லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு அந்த லீஸ் அக்ரிமெண்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டை திரும்ப ரெனியூ பண்ணும்போது வாடகை ஏற்றுவாங்க இல்லையா. அடுத்த ஒரு 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலத்துக்கோ லீஸை என்ஹான்ஸ் பண்ணும்போது அதனுடைய எஸ்கலேஷன் காஸ்ட் அதிகப்படுத்துறது மூலமா அதுல இருந்து வர்ற அதிகப்படியான வருமானம் பிளஸ் ஏதோ ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு அந்த இடம் சரியில்லை, இல்லை அந்த இடத்த விட இன்னும் பெட்டரான ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது அப்படின்னா அதை வித்துட்டு வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா அதுல வர்ற கேபிட்டல் கெயின்ஸும் நமக்கு இன்கமா தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் வழிகள். ஸோ இதுல வந்து ஒரு சில ஜார்கன்ஸ் இருக்குது. இது என்ன நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ, இதெல்லாம் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி செல்வா சொல்லியிருந்தார். ஸோ பெரும்பாலானவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். முக்கியமா இந்த 2-3 விஷயங்கள், ஸ்பான்சர், நெட் அசெட் வேல்யூ, மேனேஜர், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கும். மற்றபடி இதுல ஒன்றும் பெரிய காம்ப்ளெக்சிட்டி எல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் இதை கண்டு பயப்பட வேண்டாம், என்னது இது இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ரொம்ப சாதாரண விஷயங்கள் தான். அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரீட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு 3 டியர் ஸ்ட்ரக்சர், ஒரு 3 அடுக்குகளா இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டும் இந்த மாதிரி தான் இருக்கு. பட் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சிம்பிளிஃபையா டைரக்டா போய் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ லாபம் மாதிரியான இருக்க இதுல வந்துட்டு நீங்க எனக்கு எந்த இதுல வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் மூலமா நீங்க டைரக்டா வாங்கிடுறீங்க. ரீட்ல வந்துட்டு இது எப்படி இருக்கு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனால இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல ஒருத்தர் ஸ்பான்சர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. நம்ம வந்து என்கிட்ட ஒரு 10 சொத்து இருக்கு, இதுல வந்து ஒரு 5 சொத்தை நான் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த 5 ப்ராப்பர்ட்டியை அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதை நான் ரீட்டா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் டிசைட் பண்ணுவார். இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் ஆல்ரெடி இன்கம் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸா இருக்கணும். இதெல்லாம் தான் கிரைட்டீரியா. ஸோ ஒருத்தர் ஸ்பான்சர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் ரீட்டை செட்டப் பண்ணுவாரு. அந்த ஸ்பான்சர் செட்டப் பண்ண ரீட்டை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தரை நியமிப்பார். அவர் தான் அந்த பிசினஸை ரன் பண்ணுவாரு. இதை ஓவர்சி பண்றதுக்கு ஒரு ட்ரஸ்டி நியமிக்கப்படணும். ஏன்னா ஏதாவது ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா நடக்கிறதா அப்படின்றத பாக்குறதுக்கு. நான் இதெல்லாம் ஒருத்தர் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, இது எல்லாமே தனிப்பட்ட கம்பெனிகளா இருக்கும். ஸ்பான்சர் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இங்க அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன். இப்போ எம்பசி ஆஃபீஸ் பார்க் ஃபர்ஸ்ட் ரீட் வந்தது இல்லையா 2019, அவங்களுக்கு வந்து பிளாக் ஸ்டோன் அப்படிங்கிற நிறுவனம் தான், அமெரிக்கன் நிறுவனம் தான் ஸ்பான்சர். அதுல அவங்க தான் முடிவு பண்ணாங்க இத்தனை ஆஃபீஸ் பார்க்ஸ், பெங்களூர் பேஸ்டு கம்பெனி அது. அந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் பெங்களூர்ல இருக்கிற நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸஸை அவங்க ஒரு பூலின் பண்ணி எம்பசி ரீட் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணாங்க. அதுக்கு பிளாக் ஸ்டோன் தான் ஸ்பான்சரா இருந்தாங்க. எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் தான் மேனேஜ் பண்றாங்க அந்த பிசினஸ். ஆக்சிஸ் ட்ரஸ்டி தான் வந்து அதனுடைய ட்ரஸ்டி. ஸோ இப்படிதான் இருக்க போறது ஒரு 3 tier ஸ்ட்ரக்சர். 1 minute. ஸோ இந்த ரீட்ஸ் வந்து ரீட்ஸ் நான் கொடுக்கணும், ரீட்ஸ் செட்டப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்.
இப்ப முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இதை எப்படி சும்மா நான் என் இஷ்டத்துக்கு ஒரு வேல்யூ பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதை வேல்யூ பண்றதுக்கு நான் தனியா ஒரு இண்டிபெண்டா ஒருத்தரை வேல்யூ பண்ண வைக்கணும். ஏன்னா இதுல என் இஷ்டத்துக்கு நான் ஹையா ரேட்டை இது பண்ணி ஏற்றி வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெகுலேட்டர் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் நார்ம் வச்சிருக்காங்க. அதுபடி இதை அன்ஃபேர் வேல்யூவேஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இண்டிபெண்டா ஒரு வேல்யூவர் வந்து இதை வேல்யூ பண்ணி இவ்வளவுதான் இதுக்கு வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி தான் அதுக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி யார் ஸ்பான்சரா இருக்காங்களோ, இந்த கேஸ்ல வந்து எம்பசி ஆஃபீஸ் பார்க் கேஸ்ல வந்துட்டு பிளாக் ஸ்டோன் வந்து குறைஞ்சபட்சம் ஐபிஓ வந்ததுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 25% அவங்க அதனுடைய அந்த ரீட்ல வந்து அவங்களுடைய ஹோல்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாய விதி, செபியோட ரூல் அது. அதனால 3 வருஷம் வரைக்கும் 25% இருக்கும். ஸோ ஸ்கின் இந்த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சொத்தையும் வித்துட்டு அவங்க பாட்டுக்கும் போயிட முடியாது, அவங்க பாட்டுக்கு மேனேஜ் பண்ணாம இர்ரெகுலாரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஸ்கின் இந்த கேம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷத்துக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய பங்கு அதுல 25% இருக்கணும். அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் குறைஞ்சது 15% இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய ஓனர்ஷிப்பும் அதுல இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் பாதுகாப்பு ஜாஸ்தி, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரீட் யூனிட்ஸ் வந்து மற்ற ஷேர்ஸ் மாதிரியும் ட்ரேட் ஆகிறதுனால, இது எப்படி ட்ரேட் ஆகுது, என்ன பேசிஸ்ல ட்ரேட் ஆகுது அப்படின்னா இவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி தான். எப்படி ஷேர்ஸ் எல்லாம் அந்த கம்பெனியோட இன்கம் ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரீட்டோட வேல்யூ மேல கீழே போறதெல்லாம் நடக்கிறது. அண்ட் இவங்க 6 மாசத்துக்கு ஒரு தடவை நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் செபியோடைய விதி. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நெட் அசட் வேல்யூ அப்படிங்கிறது அவங்களுடைய சொத்துக்களோட மதிப்பை கணக்கிட்டு அதை நம்பர் ஆஃப் யூனிட்ஸால டிவைட் பண்ணி ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு என்ஏவி அப்படிங்கிறத 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வெப்சைட்ல அதை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ரூல். அது எல்லா ரீட்ஸும் எல்லா யூனிட்ஸும் பண்ணிக்கிட்டும் வராங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அந்த கீழே சின்னதா ஒரு பாப்அப் இருக்குல்ல, அதை ஹைட் பண்ணிருங்க. ஸ்டாப் ஷேரிங் அப்படின்னு இருக்குல்ல. தேங்க்யூ. ஸோ என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ரீட்ஸும் இன்வெட்ஸும் நான் ரியல் எஸ்டேட்ல ஒரு சொத்து வாங்கினா நான் பணக்காரன் ஆவேன், அந்த மாதிரி இது எனக்கு பணக்காரன் ஆக்குமா அப்படின்னா பணக்காரனா ஆக்காது. ஆனா இதுல வேற சில விஷயங்கள் நடக்கும். எப்படின்னா, ஒரு ரெகுலரா இன்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்ஃபிளேஷனை பீட் பண்ணின ரிட்டர்ன்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஹிஸ்டாரிக்கலா இந்த நான் சொன்ன 6 வருஷம் 8 வருஷம் இந்த காலகட்டத்துல இதனுடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% இருந்து கிட்டத்தட்ட 16% வரைக்கும். நான் 15 தான் போட்டிருக்கேன், ஆனா 16% வரைக்கும் காட்டுறேன் அடுத்து வர ஸ்லைட்ஸ்ல எங்க ரிட்டர்ன்ஸ் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. 6ல இருந்து 16% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான வகையில இருக்கு. சில ரீட்ஸ் சில இன்வெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம வரதுல பார்ப்போம். ஸோ இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நம்ம லீஸ் டென்யூர் எவ்வளவு ஆக்குபென்சி இருக்கு உங்களுடைய, நீங்க ஒரு 5 அசட் கிளாஸ் வச்சிருக்கீங்க, 5 இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம் அந்த லீஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் எவ்வளவு பேர் சைன் பண்ணிருக்காங்க, உங்க கிளைண்ட்ஸ் உடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, எம்என்சி கிளையண்டா இந்தியன் கிளையண்டா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் அவங்களுடைய பிசினஸ்க்கு இந்தியாவில எப்படி இருக்கு, அவங்க நிரந்தரமா இருப்பாங்களா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ரீட்ஸ் அண்ட் இன்வெட்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்க போகுது. இது ஒரு முக்கியமான ஸ்லைடுங்க. லிஸ்டட் ரீட்ஸ் அண்ட் இன் இந்தியா அண்ட் தேர் என்ஏவிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த என்ஏவிஸ் எல்லாருமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மார்ச் மாசத்தோட முடிஞ்ச குவார்டர்ல அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில மொத்தம் 5 ரீட்ஸ் இருக்கு. 4 வந்து ரெகுலர் ரீட், 5ஆவதா வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இது கடந்த டிசம்பர் 2024 தான் வந்து இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் ரீட் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில லான்ச் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் 5 ரீட் இருக்கு. அதுல 4 வந்து கொஞ்சம் பழசு, ஒரு 2 இருந்து 6 வருஷ காலகட்டத்துல இருக்கு. எம்பசி தான் ஃபர்ஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 அவங்க இஷ்யூ பண்ண பிரைஸ் வந்து 300 ரூபாய் இஷ்யூ பண்ணாங்க. இப்ப லேட்டஸ்டா மார்ச் மாசத்தோட முடிஞ்ச குவார்டர்ல அவங்களுடைய என்ஏவி நெட் அசட் வேல்யூ மொத்த சொத்து மதிப்பு ஒரு யூனிட்டுக்குன்னு கம்பேர் பண்ணும்போது 423 ரூபாயா அவங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு. 300 ரூபாயா இருந்தது 2019. இப்ப 423 ரூபாயா உயர்ந்திருக்கு.
கடைசியா அவங்க ட்ரேட் ஆன பிரைஸ், அதாவது போன வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோம், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இந்த எம்பசி ரீட் ட்ரேட் ஆன லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 383, 1 or 2 rupees முன்ன பின்ன இருக்கலாம், பட் நான் பார்த்தப்ப எடுத்தது 383 ரூபாய். அதே மாதிரி இந்த எம்பசி ஆஃபீஸ் பார்க் வந்து லார்ஜ்லி அவங்க வந்து பெங்களூர், மும்பை இந்த மாதிரி ரீஜன்ல அவங்களுடைய பெரும்பாலான ஆஃபீஸ் பார்க்ஸ் இருக்கு. பெங்களூர் தான் பெரும்பாலும் 60% கிட்ட அவங்களுடைய இது வந்து பெங்களூர்ல தான் இருக்கு. மைண்ட் ஸ்பேஸ் அடுத்த ரீட் வந்து பெரும்பாலான ஆஃபீஸ் பார்க் வந்து மும்பைல இருக்கு. மும்பை, புனே அந்த மாதிரியான நகரங்கள்ல இருக்கு. 275 ரூபாய் அவங்க இஷ்யூ பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க. 2020 லிஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய என்ஏவி 432 ரூபாயா இருக்கு. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் 400 ரூபாயா இருக்கு. ப்ரூக் ஃபீல்டுன்னு அடுத்து இன்னொரு நிறுவனம், அதுவும் ரீட் தான். இவங்க வந்து கொல்கட்டா நிறைய அவங்களுடைய பெரும்பாலான இது வந்து ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் இந்தியாவும் நார்த்தன் சைட் ஆஃப் இந்தியாவும் என்சிஆர்லயும் கொல்கட்டாலையும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. 2021 வந்தாங்க. அவங்களும் 275 ரூபாங்கிற இஷ்யூ பிரைஸ்ல கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய என்ஏவி 336 ரூபாயா இருந்திருக்கு மார்ச் மாசத்தோட முடிவடைந்த குவார்டர்ல. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்து 303 ரூபாயா இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட், நெக்ஸஸ் ஃபோரம் மால், விஜயா ஃபோரம் மால், நிறைய பேர் சென்னையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயா ஃபோரம் மால் வடபழனியில இருக்கு. அந்த ஃபோரம் மால் வந்து இதுல நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்ல வருது. 2023 இதை லிஸ்ட் பண்ணாங்க. 100 ரூபாய் ஒரு யூனிட் அப்படிங்கிற பேசிஸ்ல இஷ்யூ பண்ணாங்க. அதனுடைய மார்ச் மாசத்தோட முடிவடைந்த குவார்டர்ல 152 ரூபாயா இருக்கு என்ஏவி. லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்து 134 ரூபாய். உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கும். சந்தேகங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நம்ம கிளியர் பண்ணலாம். பட் என்ஏவிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். எல்லா ரீட்டுடைய என்ஏவியும் பாத்தீங்கன்னா அதனுடைய ட்ரேடட் பிரைஸை விட, லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸை விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை மனசுல வச்சுக்கோங்க. 383 லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ், எம்பசி 423 என்ஏவி, எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிற பிரைஸை விட அதனுடைய சொத்து மதிப்பு விலை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஸ்மால் அண்ட் மீடியம் ரீட் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி ஷேர் பிளாட்டினா அப்படிங்கிறது டிசம்பர் மாசம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2024. ஒரு யூனிட் வாங்கணும்னாலே அதுக்கு 10,50,000 ரூபாய் ஒரு யூனிட் அப்படிங்கிறது. மினிமம் 10,50,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இது பிகாஸ் 6 மாசம் தான் ஆறுது அப்படிங்கறதுனால இதை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் பப்ளிக் டொமைன்ல இல்ல. பட் இருந்தாலும் இதை பத்தின சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் பிளாட்டினா அன்லைக் மேல இருக்கிற மாதிரி எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ், மைண்ட் ஸ்பேஸ் மாதிரி இந்த மாதிரி ஒரு 2-3 ரீஜன்ல ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கிற மாதிரி இல்ல. எம்பசி ஆஃபீஸ் பார்க் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெங்களூர்ல மேஜரா இருந்தாலும் அவங்களுக்கு பாம்பேல, மத்த பூனேல எல்லாம் இருக்கு. மைண்ட் ஸ்பேஸ் பாம்பேல இருந்தாலும் பூனேல இருந்தாலும் என்சிஆர்லயும் இருக்கு. ப்ரூக் ஃபீல்டுக்கும் அதே மாதிரி கொல்கட்டால இருந்தாலும் என்சிஆர்லயும் இருக்கு. நெக்ஸஸ் செலக்ட் மாலும் வந்து சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி இன்னும் மற்ற சில சிட்டிஸ் எல்லாமும் வச்சிருக்காங்க. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட்டடா இல்லாம ஸ்ப்ரெட் பண்ணி டைவர்சிஃபை பண்ணி இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட இன்னொரு இடத்துல இருக்கிற ஆஃபீஸ் ஸ்பேஸோ மாலோ வந்து உங்களுக்கு அதை ஓவர் காம்பன்சேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் பிளாட்டினாங்கிறது எப்படின்னா, ஒரே சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, பெங்களூர்ல இருக்கிற ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டி, ஒரு 6 மாடி கட்டடத்தை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இந்த விலைக்கு வாங்கின கட்டடத்துல ஒரே கிளையண்ட் அந்த 6 மாடியும் எடுத்திருக்காங்க. ஸோ இதுல கான்சென்ட்ரேட்டட் ரிஸ்க் இருக்கு. பட் இருந்தாலும் இதுல சில அட்வான்டேஜஸும் இருக்கு. பட் இது இன்னும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆளால ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் 10 லட்சம் கொடுத்து ஒரு யூனிட்டை வாங்குவாங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி ஒரு ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ஸ்மால் அண்ட் மீடியம் ரீட் அதை பத்தின விவரங்கள் இதோட நிறுத்திக்கிறேன். மேபி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல உங்களுக்கு இதை பத்தி ஃபர்தரா சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம அதுல பேசலாம். ஸோ இந்த ரீட் அண்ட் இன்வெட் வந்து இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு, அதுலயும் குறிப்பா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய ஃப்ரெண்ட்லி ரெகுலேட் பண்ணி கொஞ்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேரை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில செபி ஈடுபட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் மொத்தம் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றவங்களே மொத்தம் 11 கோடி தான். அதுலயும் ரீட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்னும் ரொம்ப கம்மி, 1 கோடிக்கும் கீழே தான் இருப்பாங்க. நிச்சயமா அதோட கம்மியா தான் இருப்பாங்க. ரீட்டுக்கே அதனால வேணா இன்வெட்டுக்கு இன்னும் மோசம், அதை விடையும் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஆனா செபி இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே
லாட் சைஸ் எல்லாம் பெருசு பெருசா இருந்தது. இப்ப எஸ்எம் ரீட்லயும் பாத்தீங்கன்னா இப்ப லாட் சைஸ் பெருசா இருக்கு, 10.5 லட்சம் இருக்கு. போகக்கூடிய காலங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இது சிம்பிளிஃபை பண்ணலாம். ரீட் ஒரிஜினல் ரீட்லயுமே இந்த மாதிரிதான் காம்ப்ளெக்ஸா இருந்தது. குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தது. பட் அதையெல்லாம் இப்ப ஒதுக்கிட்டு 300 ரூபாய் ஒரு யூனிட் கூட வாங்கலாம், 100 ரூபாய்க்கு கூட வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமையை முன்னாடி செபி கொண்டு வந்த மாதிரி ஒரு சில இன்வெஸ்டார் ஃப்ரெண்ட்லி ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீட் அண்ட் இன்விட் அவங்களுக்கு வரக்கூடிய லாபத்துல, அவங்களுக்கு ஈட்டக்கூடிய வருவாயில செலவுகள் போக மீதி இருக்கிற லாபத்துல 90% இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்டாவோ இன்ட்ரெஸ்டாவோ கேபிட்டல் அப்ரிசியேஷனாவோ கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயப்படுத்தியிருக்காங்க. இது 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எக்ஸிஸ்டிங் ரீட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் எவ்ரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துக்கிட்டும் வராங்க. அதாவது குவார்டர்லி இன்கமா இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த ரீட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க அப்படின்னா அதை வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்காக உபயோகப்படுத்தலாம். அப்படி இல்லாட்டி 6 மாசத்துக்குள்ளேயோ 1 இயர்க்குள்ளேயோ அதை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த லாபத்தை திரும்பவும் 90% டிஸ்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது செபி ரெகுலேஷன். இதெல்லாம் வந்து இன்வெஸ்டருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ரெகுலேஷன்ஸ். ஈக்விட்டி மாதிரி இது ரிட்டர்ன் கொடுக்குமா, ஒரு மல்டி பேகரா இருக்குமா அப்படின்னா ஆன்சர் இஸ் நோ. உங்களுக்கு இது மல்டி பேகரா, நான் 100 ரூபாய் போட்டேன் எனக்கு வந்து அது வந்து 1000 ரூபாயா மாறுமா அப்படின்னா அது 1000 ரூபாயா மாறுமான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, ஈக்விட்டிலையும் கிடையாது. பட் இதுல நிச்சயமாவே சொல்ல முடியும் 100 ரூபாங்கிறது 1000 ரூபாயா ஆகாது. ஆனா இந்த 100 ரூபாய் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலரா 8 ரூபாய் 10 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுல கேபிட்டல் அப்ரிசியேஷனும் இருக்கும். பட் 1000 ரூபாய் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி மல்டி பேகர் மாதிரி ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஸோ ரீட்ஸ் வந்து ஒரு ஹைபிரிட் அசட்ஸ். இது ஈக்விட்டியையும் சப்ஸ்டிடியூட் பண்ணாது, இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியையும் சப்ஸ்டிடியூட் பண்ணாது. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நம்பரா கூட வாங்கலாம். ரெகுலர் இன்கம் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெடி இன்கம், ஹையர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் இது. ரிஸ்க் கொஞ்சம் ஹையர், ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையர் இது. பட் டெஃபினட்டா ரெகுலர் இன்கம் தர்றதுக்கு அதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு நல்ல பொட்டன்ஷியலான இருக்கக்கூடிய ஒரு அசட் கிளாஸ் இது. அலோகேஷன் எவ்வளவு சார் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 10-12 நான் ஒரு இண்டிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். பட் இந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் கிடையாதுங்க. 10% வைக்கணும் 12% வைக்கணும் அப்படிங்கிறதுக்குலாம் ரூல் கிடையாது. ஆனா என்ன பண்ண வேணாம்னா டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல போட வேண்டாம். எவ்வளவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. 50% 60% இதுல பண்ண வேண்டாம். ஸோ அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களால அதிக ரிஸ்க் எடுக்க முடியும். நீங்க யங் அப்படின்னா ஈக்விட்டியில நிறைய ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 5-10% வரைக்கும் இந்த ரீட் அண்ட் இன்வெஸ்ட்ல டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் இது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 15% வரைக்கும் 20% வரைக்கும் கூட இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் இது வெறும் ஒரு இண்டிகேஷன் தான். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 5-20%க்குள்ள இந்த ரீட் அண்ட் இன்விட்டை கன்சிடர் பண்ணலாம். அதுக்கான ஸ்ட்ராங் ரீசன்ஸ் நான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். இது ஒரு சில ரீட்டும் இன்விட்டும் எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரீட் அண்ட் இன்விட்டை எப்படி எவாலுவேட் பண்றது அப்படிங்கிறதுல முக்கியமா இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எம்பசி ரீட் வந்து 60% அவங்களுடைய பில்டிங்ஸ், அவங்களுடைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பெங்களூர்ல மட்டுமே இருக்கு. நாளைக்கு பெங்களூர் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக, சில பிரச்சனைகள்னால பெங்களூர் ஆபீசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ கான்சென்ட்ரேஷன் ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும். பிகாஸ் 60% அவங்களுக்கு அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 80% அவங்களுடைய சொத்துக்கள் ரெண்ட் வரக்கூடிய, இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய அசட்ல இருக்கணும் அப்படிங்கிறது விதினா கூட இதுல யார் அதிகமா 90% 95% இருந்ததுன்னா இன்னும் நமக்கு கம்ஃபர்ட் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். யாரால ரெகுலரா ஆனுவல் இன்கம் ஃபர்தரா இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த இடங்கள்ல இருந்ததுன்னா அந்த இடங்கள்ல வருமானங்களை நீங்க வருஷம் உயர்த்த முடியும், அதற்கான ஸ்கோப் இருந்ததுன்னா அது இன்னும் ஒரு அட்வான்டேஜ். முக்கியமா ஒரு ரியல் எஸ்டேட் சொல்லுங்க.
ஓகே, ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. லொகேஷன், லொகேஷன், லொகேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மூணுமே வந்து லொகேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ரியல் எஸ்டேட்டோடைய சொத்துனுடைய மதிப்பும் அதனுடைய வருவாயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லொகேஷன் ரொம்ப முக்கியம். நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் கேஷ் ஃப்ளோ வருஷம் எந்த நிறுவனம் ஜாஸ்தியா கொடுத்துக்கிட்டே வருது, ஏத்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். லீவரேஜ் அண்ட் டைல்யூஷன், 90% வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டா மீதி இருக்கிற 10% வச்சுக்கிட்டு அவங்களால ஃபர்தரா போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அடிஷனலா அசட்ஸ் ஆட் பண்ண முடியாது. கடன் தான் வெளியில வாங்கி ஆகணும். ஒண்ணு கடன் வாங்கலாம், இல்லாட்டி ஈக்விட்டியை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிற பேசிஸ்ல உங்களுடைய ஈக்விட்டி போர்ஷனை வந்து டைல்யூட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப 100 பேர் இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அடிஷனலா இன்னொரு 50 பேர் இன்வெஸ்டரா கொண்டு வந்தா அந்த வரக்கூடிய வருமானத்தை பகிர்ந்து 150 பேருக்கா பகிர்ந்து கொடுக்கும்போது வருமானம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டைல்யூஷன் ஆகாதபடிக்கு பண்றவங்களா பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். இந்த NAV ரெகுலரா கான்ஸ்டன்டா ஏறுற மாதிரியான இருக்கிற நிறுவனங்கள், ரெகுலரா டிஸ்ட்ரிபியூட் பண்ற நிறுவனங்கள்லாம் பார்த்து சூஸ் பண்ணி நம்ம ரீட் வாங்கறதுக்கான முடிவை எடுக்கலாம். ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு இந்த 3 கீ ரீட்ல பொறுத்த வரைக்கும், எம்பசி, மைண்ட்ஸ்பேஸ், ப்ரூக்ஃபீல்ட், இதை பொறுத்த வரைக்கும் எம்பசி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டாப் 10 கிளைண்ட்ஸ் வந்து 38% பேர் வந்து டாப் 10 கிளைண்ட்ஸா இருக்காங்க. மைண்ட்ஸ்பேஸ் 41% இருக்காங்க. ப்ரூக்ஃபீல்ட் 75% பேர் அவங்களுடைய டாப் 10 கஸ்டமர்ஸா இருக்காங்க. அவங்க தான் 75% ரெவென்யூவை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. எம்பசில MNC டெனன்ஸ் வந்து 80% பேர் இருக்காங்க. மைண்ட் ஸ்பேஸ்ல 83 இருக்காங்க. ப்ரூக்ஃபீல்ட்ல 75% பேர் இருக்காங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டெனன்ஸ் பாத்தீங்கன்னா எம்பசில வந்து 200 டெனன்ஸ் இருக்காங்க. மைண்ட் ஸ்பேஸ்ல 172, 125. ஸோ இந்த நம்பர் ஆஃப் டெனன்ஸ்ங்கிறது வந்து ஜாஸ்தியா இருக்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கு அப்படிங்கறத காட்டுறது. ப்ரூக்ஃபீல்ட்ல 125 பேர் தான் இருக்காங்க. இந்த டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் நான் வெறும் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். நீங்க உங்களுடைய டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்ட பேசிக்கோங்க. இந்த வருமானம் வந்து இன்ட்ரெஸ்டா, டிவிடெண்டா, கேபிட்டல் ரீபேமெண்டா, கேபிட்டல் கெயின்ஸா, இந்த மாதிரி 4 வகையான வருமானங்கள் வர்றது. இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ எம்பசி ரீட்ல வந்து கிட்டத்தட்ட 5 ரூபாய் ஒரு குவார்டருக்கு ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த 5 ரூபாய் வந்து வெறும்னு அப்படியே 5 ரூபாய் மற்ற ஷேர்ல ஈக்விட்டியில கொடுக்குற மாதிரி டிவிடெண்ட் அப்படின்னு 5 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க கிடையாது. இந்த 5 ரூபாய் வந்து மல்டிபிள் காம்பனண்டா பிரிப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், டிவிடெண்ட் போர்ஷன், கேபிட்டல் ரீபேமெண்ட் போர்ஷன், கேபிட்டல் கெயின்ஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வகையில ஏதாவது 3, 2, 1 அப்படிங்கிற மாதிரி வேற வேற வகையில இருக்கும். ஸோ இந்த 4 வகையும் எப்படி டாக்ஸபிளா இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அப்படியே டைரக்டா டாக்ஸபிள். உங்களுடைய வருவாயில டைரக்டா கணக்கு வச்சு எவ்வளவு போர்ஷன் இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்ல எவ்வளவு வருதோ அதை உங்க வருவாயோட கிளப் பண்ணி அப்படியே டாக்ஸ் பண்ணிடுவாங்க. டிவிடெண்ட் போர்ஷன் சில கம்பெனிகள் எக்ஸம்ஷன் கொடுக்கறது, சில கம்பெனிகள் டாக்ஸபிளா இருக்கு. அதுக்கான காரணங்கள் உங்க டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் கேளுங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பெட்டரா. கேபிட்டல் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா டாக்ஸபிள் கிடையாது. ஏன்னா இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அவங்க உங்களுக்கு கேபிட்டலா திருப்பி தராங்க அப்படிங்கறதுனால அந்த போர்ஷன் மட்டும் டாக்ஸபிள் கிடையாது. கேபிட்டல் கெயின்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய கெயினை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கெயினும் சரி, இல்ல நீங்க ரீட்டை வித்துட்டு வெளியில வந்தீங்கன்னா, லாபத்துக்கு நீங்க ரீட்டை வித்துட்டு வெளியில வந்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். 3 வருஷத்துக்கு கீழேன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 15% டைரக்டா கட்டிடணும். 3 வருஷத்துக்கு மேலன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா உங்களுடைய கெயின் டாக்ஸ் கிடையாது. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலன்னா அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க 10% டாக்ஸ் கட்டணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெறும் ஒரு ஓவர்வியூ தான். உங்களுடைய டாக்ஸ் எக்ஸ்பர்ட்டையோ ஆடிட்டர்கிட்டயோ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இன்விட்ஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்தியாவில் ஒரு 10க்கு மேல இன்விட்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. பட் நான் அத்தனையும் ட்ராக் பண்ணல. குறிப்பா ஒரு 2-3 மட்டும் நான் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா ட்ராக் பண்றதுனால அந்த 3 விஷயங்கள் மட்டும் பத்தி பார்ப்போம். 2-3 பத்தியும். இதுல குறிப்பா இண்டிகிரிட், IRB இது ரெண்டும் வந்து முதல்ல லிஸ்ட் ஆன கம்பெனிகள். இது 2017 ஃபர்ஸ்ட் IRB வந்தது. அதே மாசத்துலதான் இண்டிகிரிடும் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பவர் கிரிட் வந்தது. இதுல கடைசியா இண்டஸ் இன்ஃப்ரா அப்படின்னு பாரத் ஹைவேஸ் ட்ரஸ்ட், பாரத் ஹைவே
இன்விட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் தான் இப்ப பேரை மாத்தி இண்டஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்னு வச்சிருக்காங்க. இதுல கடைசி 2 இண்டஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் அந்த ஐஆர்பி இன்விட் ட்ரஸ்ட் இன்விட் ஃபண்டுங்கிறது வந்து ரெண்டும் வந்து டோல்கேட் வழியா வரக்கூடிய வருவாய ஹைவேஸ் கம்பெனி, இது ஹைவேஸ்ல ரோட் போடுற கம்பெனி, டோல்கேட் வச்சு டோல் பூத் வழியா ஈட்டக்கூடிய வருவாய இன்வெஸ்டர்ஸ்க்கு திருப்பி தரக்கூடிய நிறுவனங்கள். இன்டிகிரேட் அண்ட் பவர் கிரிட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ். ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் வச்சு அந்த டிரான்ஸ்மிட் பண்ணி ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட், இன்ட்ராஸ்டேட்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பவர் டிரான்ஸ்மிட் பண்ற கம்பெனிஸ் இதெல்லாம் இன்டிகிரேட் அண்ட் பவர் கிரிட். அது 2 முதல்ல இருக்கிறது. கடைசியில இருக்கிறது இண்டஸ் இன்ஃப்ரா அண்ட் ஐஆர்பி இன்விட் வந்து ரோட் பேஸ் பண்ணி டோல் ஃபீ கலெக்ட் பண்ணி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனிஸ். அது 2. உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் நான் எங்க வாங்குறது அப்படின்னா, இது ரெண்டுமே ரீட்ஸும் சரி இந்த இன்விட்ஸும் சரி என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸ் மாதிரியே ட்ரேட் ஆகுது. அதனுடைய பேர் நீங்க அந்த பர்டிகுலர் பேரை போட்டாங்கனாலே இப்போ வந்து இன்டிகிரேட் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். பவர் கிரிட் இன்விட்னு போட்டீங்கன்னா வந்துடும். இண்டஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்னு போட்டீங்கன்னா வரும். ஐஆர்பின்னு போட்டா வரும். எம்பசின்னு போட்டா வரும். அதனுடைய பேர்லயே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஈக்விட்டி மாதிரி ஒரு ஷேரா கூட வாங்கலாம். இங்க இதுக்கு பேர் வந்து ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. பட் டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கனாலே போறோம். உங்களுடைய புரோக்கர் கிட்ட சொன்னீங்கனாலோ இல்ல டைரக்டா நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நீட் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரீட் அண்ட் இன்விட்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸும் நிஃப்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இதுல இன்னும் ஆக்டிவா ட்ரேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் இதை ட்ராக் பண்றதுக்கு இந்த ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஞ்ச் மார்க். இது நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7.6% ஆவரேஜா பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன்ஸ் இது கொடுத்துக்கிட்டு இருக்கு. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 10% வரைக்கும் இந்த ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ்ல செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றாங்க. அது தவிர டைரக்டா ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸுக்குன்னு தனியா இன்னும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வரல. பட் சில ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிபிகேஷனுக்காகவும் இன்கம் ஏர்ன் பண்றதுக்காகவும் ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ரீட்ஸ் எப்படி வருவாய் ஏர்ன் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இன்விட்ஸ் எப்படி வருவாய் ஏர்ன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டோல்கேட்ஸ் ஆன்விட்டி இன்கம்ங்கிறது வருஷம் அந்த காஸ்ட் எஸ்கலேஷன் பண்றது மூலமாகவும் பவர் டிரான்ஸ்மிஷன் மூலமாகவும் ஏர்ன் பண்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசர்ட்ஸ்ல இருந்து வர்ற கேஷ் ஃப்ளோ, அதை ரெண்ட்டுக்கு விட்டு அது மூலமா வர்ற கேஷ் ஃப்ளோல வந்து ஏர்ன் பண்றாங்க. ஸோ என்ன சாதகங்கள் என்ன பாதகங்கள், டெய்ல்வின்ஸ், ஹெட்வின்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சைடு, டெய்ல்வின் சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு க்ரோயிங் எக்கானமியில ரியல் எஸ்டேட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸும் பெரிய அளவுல பூம் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அது ஒரு நிச்சயமா சாதகமான விஷயம். ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது, நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இருந்துட்டு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருந்துட்டு நம்மளால ஒரு மாலையோ ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸையோ வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் மூலமா அவங்க அதனுடைய பெனிஃபிட்ஸை நம்ம இன்டைரக்டா அச்சீவ் பண்ண முடியுங்கிறது ஒரு சாதகமான விஷயங்கள். போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கிறது, வெறும் ஒரு பர்டிகுலர் ரீஜன்லயோ ஒரு பர்டிகுலர் சிட்டிலயோ இல்லாம மல்டிபிள் ரீஜன்ஸ்ல மல்டிபிள் இடங்கள்ல போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுங்கிறது ரிஸ்கை கொஞ்சம் கம்மி பண்றது. ஏற்கனவே நிஃப்டியில ஒரு இண்டெக்ஸ் இருக்கா மாதிரி ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸுக்கு ஃபர்தரா ஒரு இண்டெக்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது வந்ததுன்னா இன்னும் இதனுடைய அட்டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். இப்போதைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அந்த அட்ராக்ஷன். பட் வரக்கூடிய காலங்கள்ல இது ரொம்ப ஜாஸ்தியா அட்டென்ஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிகாஸ் வளர்ந்த நாடுகள்ல, யூஎஸ் போன்ற நாடுகள்ல 200க்கும் மேற்பட்ட ரீட்ஸ் அண்ட் இன்விட்ஸ், ரீட்ஸ் அட்லீஸ்ட் குறிப்பா வந்து புழக்கத்துல இருக்கு. நிறைய இன்வெஸ்ட் பண்ற முதலீட்டாளர்களும் அதுல நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லோயர் இன்ட்ரெஸ்ட் ரிஜிம். இப்போ 2 தடவையா ஆர்பிஐ டாக்ஸ் ரேட்ஸ் குறைச்சிருக்காங்க. இந்த டாக்ஸ் நாட் டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அவங்க கடன் வாங்கி தான் போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்றாங்க. இந்த போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்க கடன் வாங்கி இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் குறைய குறைய வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளஸ் ஆல்ரெடி 8% 10% கொடுக்குற ரீட்டோ இன்விட்டோ வெளியில இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி சேவிங்ஸ் டெபாசிட்டோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்டோ அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது ஆப்வியஸா அந்த ரீட்லயும் இன்விட்லயும் 8-10% கிடைக்கும் போது இங்க நிறைய டிராக்ஷன் இன்ஃப்ளோ நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதன் மூலமா நிறைய புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரலாம். நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரும்போது இதனுடைய என்ஏவியும்
ட்ரேட் ஆகிற வேல்யூவும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் இதனுடைய பிகஸ்ட் அட்வான்டேஜ். என்னெல்லாம் பாதகங்கள்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எக்கானமி ஸ்லோ ஆகும்போது இதுவும் ஸ்லோ ஆகும். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க. இந்தியாவில் புதுசா எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் கண்டிப்பா ஒரு ஹிட் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருந்தா அது ஒரு நிச்சயமா பாதகமா தான் இருக்கும். ஏன்னா அந்த பர்டிகுலர் ரீஜன்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கன்சிடரபிளா ஹிட் ஆகும். சரியானபடி ஆக்குபென்சி இல்லையோ, சரியானபடி எஃபிஷியன்டா மேனேஜ் பண்ணலையோ அது ஒரு பாதகமா அமையும். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகிற சமயத்துல உங்களுடைய இந்த ரீட்டோடைய எக்ஸ்பென்சஸும் ஜாஸ்தி ஆகும். அதன் மூலமா கொடுக்கக்கூடிய டிவிடன்ஸும் இன்ட்ரெஸ்டும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈக்விட்டி டைல்யூட் பண்ணாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணணும்னா உங்ககிட்ட பெரிய கேஷ் இருக்காது, நீங்க வெளியில கடன் தான் வாங்கணும். இல்ல ஈக்விட்டி அதிகமா கொடுத்தீங்கன்னு அப்படின்னா உங்களுடைய லாபத்தை நீங்க மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அது லிமிடெட் கேபிட்டல் அப்ரிசியேஷன். ரியல் எஸ்டேட் மாதிரி நான் ஒரு சொத்து வாங்குற மாதிரி இருக்குமா அப்படின்னா, நீங்க சொத்து தான் வாங்குறீங்க, ஆனா அது மாதிரி அப்ரிஷியேட் ஆகுமா அப்படின்னா இது ஆகாது. ரொம்ப லிமிட்டட் லெவல்ல தான் இருக்கும். இது எவ்வளவு இப்போ எந்தெந்த நிறுவனம் எவ்வளவு வருமானம் தந்துகிட்டு இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு ஸ்லைடு இது. எம்பசி நிறுவனம் 2019 ₹300 இஷ்யூ பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 390 அந்த ரேஞ்சில் இருக்குது. இவங்க 2026க்கு, அதாவது 25-26க்கு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. எவ்வளவுனா ₹24.50 இருந்து ₹26 வரைக்கும் நான் இந்த வருஷத்துல நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எம்பசி கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்ப கரண்ட் பிரைஸ்ல இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா இதனுடைய ரிட்டர்ன் 6.2 இருந்து 6.6% இருக்கும். ஆனா இதை ₹300 வாங்கியிருந்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 8% இருந்து 8.25% வரைக்கும் இருக்கும். சிமிலர்லி மைண்ட் ஸ்பேஸ் ₹395 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹25 அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க 2025-26க்கு. இது 6.3% இருக்கு. ப்ரூக்ஃபீல்ட் ₹307 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹19 கைடன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸஸ் மால்ஸ் ₹134 கடைசியா ட்ரேட் ஆன பிரைஸ். 9.1 இருந்து 9.2% வரைக்கும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ட்ரேட் ஆகிற பிரைஸ்ல பேஸ் பண்ணி நான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் இதே நீங்க அவங்க இஷ்யூ பண்ணப்போ வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய ரேட்ஸ் எல்லாம் கண்டிப்பா டிஃபரா இருக்கும். ₹100 வாங்கியிருந்தீங்கன்னா அது 9% இருக்கும் நெக்ஸஸ். சிமிலர் மற்றதெல்லாம். பட் உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக, புதுசா நிறைய பேர் இருக்கீங்க அப்படிங்கறதுனால நான் இந்த ரேட்ல வாங்கினா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா, ₹390 வாங்கினீங்கன்னா எம்பசிய அவங்களுடைய கைடன்ஸ் படி இது 6.25% இருந்து 6.5% வரைக்கும் 6.6% வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு ரெண்டல் இன்கம் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது ஒரு 3-3.5% தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஒரு 6.25-6.5% வரைக்கும் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரீட்ஸை பொறுத்த வரைக்கும். இன்விட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. நான் சொன்னேன் ஏற்கனவே, ரீட்ஸ்லயாவது கொஞ்சம் ட்ராக்ஷன் இருக்கு, இன்விட்ஸ்ல ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி, நிறைய பேருக்கு தெரியல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தெரியலங்கிற ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே விட்டுற வேண்டாம். ஏன்னா இதுல ஒரு 2 பர்டிகுலரா இந்த இண்டிகிரிட் அண்ட் பவர் கிரிட் அதனுடைய ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பினாமினலா இருக்கு. அதுலயும் இந்த இண்டிகிரிட் பாத்தீங்கன்னா 2017 அவங்க ₹100 ரேஞ்சில் அவங்க இஷ்யூ பண்ணாங்க. ₹100 தான், ₹100 இஷ்யூ பண்ணாங்க. இப்ப கரண்ட் பிரைஸ் ₹147 இருக்கு. இந்த 2025-26க்கு ₹16 டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ₹147 பேசிஸ்ல வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட 10.3%, 10.8% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு இந்த 2025-26ல. நீங்க ₹100 ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா இது 16% ஆகுது. இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 6 இருந்து 15%. 15%ங்கிறது போன வருஷம் வரைக்கும் ₹15 இருந்தது. இந்த வருஷம் இதை ₹16 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ₹100 பிரைஸ்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலா இது உங்களுக்கு 16% இந்த வருஷம் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு அசட்டா இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுதான் அங்க முன்னாடி போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த பவர் கிரிட் பிஜி இன்விட்னு போட்டு பவர் கிரிட் இன்விட் அப்படிங்கிறதும் ₹100 இஷ்யூ பண்ணாங்க. கரண்ட் பிரைஸ் ₹82. ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும், இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இஷ்யூ பிரைஸை விட அதிகமா இருந்தது. ஆனா இந்த பவர் கிரிட் இன்விட் மட்டும் ₹100 இஷ்யூ பண்ணது இன்னைக்கு ₹82 தான் ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன்.
அவங்க இஷ்யூ பண்றது, அவங்க 2025-26 டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 12 ரூபாய் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த கரண்ட் பிரைஸ் 82 ரூபாய்க்கு நீங்க முதலீடு இன்னைக்கு 82 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய கம்பேரிசன் பாத்தீங்கன்னா 13.5% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. சிமிலர்லி இண்டஸ் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் 100 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கரண்ட் பிரைஸ் 112 இருக்கு. 9 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இருக்காங்க. 8% இருக்கு. ஐஆர்பி இன்ஃப்ரா 100 ரூபாய்க்கு வந்தாங்க. அவங்களுடைய பிரைஸும் குறைஞ்சிருக்கு, 55 ரூபாய். 2 ரூபாய் தான் அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3.82% தான் அவங்களுக்கு ரிட்டர்னா இருக்கு. ஐஆர்பி 2.1 per quarter. ஐஆர்பி சாரி, அது 2.1 இல்ல, ₹1 per quarter. இல்ல கேள்வியை பின்னாடி வச்சுக்கலாம். கேள்வி நேரத்துல கேள்வி இல்லைங்க, இந்த டேட்டா வந்து தப்பா இருக்குது, அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார். இந்த 2.1ங்கிறது நான் இன்னொரு தடவை செக் பண்றேன். பட் நான் பார்த்த வரைக்கும் இது 2.1 per year தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குவார்டருக்கு பார்த்த மாதிரி. I am holding for last 2 years. ஓகே ஃபைன், தென் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். 2.1 இருக்கலாம். அப்போ 8 ரூபாயா இருக்கலாம். அப்போ அதனுடைய வருமானம் அதுக்கேற்ற மாதிரி 8.8% இருக்கலாம், இல்ல அதுக்கேற்ற மாதிரி 13-14% இருக்கலாம். 55 ரூபான்ற ரேட்டுக்கு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாமா இருக்கும். என்னோட இது தப்பா இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறேன். ஃபைன், தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபிகேஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த கம்பெனி பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்தது. இந்த ரேட் என்னென்ன ரேட் அப்படிங்கிறது இந்த கம்பெனி பிரசன்டேஷன்ல இருந்து எடுத்தது. ஆர்ஓஐ வந்து கரண்ட் லெவல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட் பிரைஸ்ல இருந்து இருக்கு. பட் இது வந்து கேரண்டி கிடையாது, ஃபியூச்சர்ல இந்த ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. இதுல இந்த இன்டிகிரேட் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கறதுனாலையும் அவங்க கன்சிஸ்டன்டா எப்படி அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிட்டு வராங்க, அதே மாதிரி அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு ஸ்லைட் போட்டது. அகைன் நான் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது பிகாஸ் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குங்கிறதுனால நான் அதுக்கு ஒரு ஸ்லைட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். FY22 இருந்து கேலண்டர் இயர்ல இருந்து அவங்க எப்படி தொடர்ந்து அவங்களுடைய வருமானத்தை வருஷம் ஏத்திக்கிட்டே வந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க இதுல பார்க்கலாம். இது வரைக்கும் இன்டிகிரேட் இங்க பாத்தீங்கன்னா இஷ்யூ பிரைஸ் 100 ரூபாய். இது வரைக்கும் இந்த 2017 இருந்து இந்த 8 வருஷத்துல டிஸ்ட்ரிபியூஷனா மட்டும் ஒவ்வொரு காலாண்டும் அவங்க கொடுத்த பணங்கள் மட்டும் மொத்த மதிப்பு மட்டும் 101 ரூபாய் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க. நீங்க போட்ட கேபிட்டலையும் தாண்டி அவங்க மொத்தமா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கொடுத்துட்டாங்க. அதை தவிர 147 ரூபாங்கிற ரேஞ்சில் அவங்களுடைய யூனிட்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா FY22 இருந்து வருஷம் கிளியரா அவங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், ஆனுவல் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. 12 ரூபாய் 76 பைசா, 13.3, 14, 15, 16 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் FY26க்கு ப்ரொபோஸ்டுக்கு வந்து 16 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது நிச்சயமா நீங்க கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அது சொல்றது இது. பட் ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அவுட்லுக் இந்த டிரான்ஸ்மிஷன் இண்டஸ்ட்ரிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் 29-30 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி புதுசா இந்தியால பவர் ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 3 லட்சம் கோடிக்கு புதுசா பவர் ப்ராஜெக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் யூட்டிலிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு டிரான்ஸ்மிஷன் வரப்போகுது அப்படின்னா அதனுடைய பலன்கள் நிச்சயமா இந்த டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. PG இன்விட் அண்ட் இன்டிகிரேட் இவங்க 2 பேருமே AAA ரேட்டட் கம்பெனிஸ், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபண்டமெண்டல்ஸோட இருக்கிறதுனால இவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்வெஸ்டார்ஸா பொறுத்த வரைக்கும் நிச்சயமா ஒரு லாங் டேர்ம் ஹோல்டிங் பொசிஷன் இருந்தால் ஒழிய இன்னைக்கு வாங்கிட்டு அடுத்த வருஷம் 2 வருஷத்துல எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், இல்ல என்னோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சா இது கண்டிப்பா அதுக்கான அசெட் கிளாஸ் இது கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 இருந்து 7 வருஷமாவது நீங்க இதில் ஹோல்ட் பண்ணணும். இது வரைக்கும் என்னுடைய பிரசன்டேஷன் முடிஞ்சதுங்க. நான் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல நம்ம இது பார்த்துக்கலாம்.